வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மகர ராசி. ஸோ மகர ராசி உங்களது ராசி அதிபதி ராசியிலே இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா 7ஆம் அதிபதியுடைய சாரம் சந்திரனுடைய சாரமும் சனி சந்திரன் புனர்வு தோஷம் இருக்கணும். எந்த வித பெரிய திட்டங்கள் பெரிய விஷயங்கள் குடும்பத்துக்காக பண்ண போகிறீங்கனாலும் தயவுசெய்து வெளியில் சொல்லாதீங்க. ஒரு வருமானங்களோ எந்த ஒரு விஷயமும் வந்து வெளியில் பெருசாக பீத்திக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாதிரி பீத்திக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா புணர்வு தோஷம்ன்றது வந்து வெளியில் சொன்னீங்கன்னா அது விஷயம் அப்படி நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் வந்து தயவு செய்து எந்த பெரிய திட்டங்களையோ பெரிய விஷயங்களோ சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி 3ஆம் அதிபதி 2இல் இருக்கிறது. ஸோ 3ஆம் அதிபதி 2இல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலகங்கள். எவனா நமக்கு தெரியாமல் ஃபோனை பேச ரெக்கார்டு போட்டு நமக்கு தேவையில்லாத ஆட்கிட்ட அமுச்சு விட்டு மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதனால் வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது இது ஆண் பெண் எல்லாருக்குமே சேர்ந்து அது குடும்பத்துலேயும் நடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 12ஆம் அதிபதி நேரடியில் குடும்பத்திற்காக நிறைய செலவுகள் அதுக்கு மாதிரி விஷயங்களுக்காகலாம் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. குடும்பத்திற்காக நிறைய ஒரு சில இடங்களில் வந்து கடன் வாங்குறது மாதிரி விஷயங்களும் ஏற்படும். சில இடங்களில் வந்து கடன் அடைச்சிருவீங்க. திருப்பி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொட்டேஷன்லாம் வந்து வாங்குறதுக்கான சூழ்நிலையில் வரும். எல்லாமே கிளியர் ஆகிடும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 4ஆம் அதிபதி 6இல் இருக்கிறது. ஸோ 4ஆம் அதிபதி 6இல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் அடமானங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாச்சும் வீடு கடனில் வாங்குறது, ஒரு லோன் அப்ளை பண்ண கிடைக்குமானா கண்டிப்பாக அது வந்து அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோவிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுமாதிரி வீட்டு மேலே கடன் வாங்குறது, அதே மாதிரி ஷூரிட்டிலையும் யாருக்கும் கொடுக்காதீங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி 6இல் இருக்கும்போது எவனா வந்து நிற்பான், மாப்பிள்ளை நான் வந்து ஒரு 2 கோடி ரூபா வாங்கிக்கிறேன், உனக்கு எவ்வளோ தேவை 25 லட்சம், நீங்கள் 25 லட்சம் கட்ட வேண்டாம், நான் வந்து ஒரு 3 வருஷத்தில் நான் உனக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுத்துருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டாக்குமெண்ட் வச்சுட்டு அவன் 2 கோடி வாங்கிட்டு போயிடுவான். உங்கள் சொத்து ஒரு 5 கோடி போயிடும். ஸோ இந்த மாதிரி அடிப்பட்டவர்கள் நிறைய இந்த காம்பினேஷனில் வரும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி அடிபட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஏன்னா வந்து அடமானம் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி சொத்துக்கள் வாங்கும்போது தகுதிக்கு மீறி வாங்கிடக்கூடாது. அதிக பெரிய தலைவலி ஆகிடக்கூடாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவான்னா இறங்கிடுவாங்க. வீடு வாங்கணும், ஃப்ளாட்டு வாங்கணும், சார்ட் போட்டு நான் இதை இஎம்ஐ போட்டு வாங்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த சொத்தை போயிடுற மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப இதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. கடன் வாங்கும்போதும் ஒரு பேக்கப் கரெக்டாக இருக்காங்கிறத வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருங்கள். 5இல் நிறைய கிரகங்கள். ஸோ 5இல் வந்து நிறைய கிரகங்கள் இருந்தாலே 6க்கு 12ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து கொஞ்சம் ஒரு டென்ஷனான மூமெண்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து ஐயோ என்ன ஆகுமோ ஏதாமோ பதட்டங்கள் இருக்கும். ஸோ ஒன்றும் பதட்டம்லாம் பட வேண்டாம். இதெல்லாம் வந்து மாத கிரகங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 15 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். ஸோ கொஞ்சம் அதுவரை வந்து கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 6இல் செவ்வாய் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் நல்ல லாபங்கள் ஓரளவுக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து தாங்கி பிடிப்பாங்க. அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து எதையுமே சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுல வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியுடைய சாரத்தில் வந்து சனி போயிட்டுருக்கார். அதே மாதிரி ராகுவும் போயிட்டுருக்கனால ஓரளவுக்கு வந்து நமக்கு வந்து மேனேஜபிளான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு புகழ் இருக்கும், நல்ல பேர் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ யாரும் வந்து உங்களை வந்து ஒதுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவரும் வந்து பார்த்திங்கன்னா 5இல் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்கள் அரசாங்கம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸில் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்குங்க. எவனாச்சும் வந்து நம்பர் 2 பண்ணலான்னு நல்ல காசு கிடைக்கினேன், இந்த என்டிஜியராக அது மருந்து அந்த மருந்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுண்ணே, ஒரே லாட்டில் வந்து 20,000 30,000 சம்பாதிச்சிடலாம் அப்படிலாம் வந்து தூண்டி விட்டு பாவம் நிறைய பேர் வந்து போலீஸில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்பர் 2 வியாபாரங்கள்லாம் பண்ணாமல் நேர்மையாக என்ன கிடைக்குதோ கிடைக்கட்டுங்க. லீகலாக போவோம், லீகலாக போனால் கெத்தாக உட்காரலைங்க. ஸோ அதனால நிறைய பணம் கிடைக்குது, அந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. நேர்மையான தொழிலையும் வந்து நிறைய பணம் சம்பாதிக்கான வழிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இல்லை இருக்கிறத சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தோணும். ஏன்னா ராகுங்கிற பிளானட்டோட நிறைய பிளானட் இருக்கும்போது இந்த ஷார்ட் டேர்மில் வந்து ஏதாச்சும் பெருசாக கோடீஸ்வரன் ஆக முடியுமானலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ விழுந்த தெரிச்சு போயிடுவோம். அதனால் வந்து அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. ரிஸ்க் எடுக்கலாம், நம்ம தகுதிக்கு ஏற்ற ரிஸ்க் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இதை தான் வந்து பார்க்கணும்.
மற்றபடி உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ அப்பா நல்ல நன்மைகள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அப்பாவுடைய நோய்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அவங்க ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட்டில் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், ஸோ தொழில் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும்போது 10ல் சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைன்னா கூட அதுக்கான ஒரு விளைவு கொஞ்சம் நஷ்டங்கள் உருவாதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ல் கேது, அது புதனின் சாரத்தில் போகும்போது வேலையாட்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருந்துக்கணும். வேலை செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப அதீதமாக ப்ரெஷர் கொடுத்து எனக்கு அது வேணும் இது வேணும் நீங்கள் இவ்வளோ கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிலாம் சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல டைம் வருது. ஸோ நல்ல டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா பெரிய வருமானத்துக்கான டைம் இன்னும் கொஞ்ச நாளில் வருது. அதுவரை வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. 19ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் கோயில்கள் இல்லை. ஸோ யாராச்சும் ரொம்ப பகைவர்கள் ரொம்ப டென்ஷன் படுத்தினானே அப்படின்னும் போது வீட்லேயே ஒரு விளக்கு ஏற்றிட்டு காலபைரவர் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். பகைவர்களை தகர்த்தெறிப்பவர் காலபைரவர். 22ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு ஒரு நான் வயிற்றுக்கு அந்த லீவை விட்டுட்டு கண்டதெல்லாம் உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கும். ஸோ அது அன்றைக்கி வந்து வயிற்றுக்கு லீவை விட்டுட்டு அமைதியாக உட்காந்து ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அந்த பெருமாளை வந்து பிரார்த்தனை பண்ணுறதுனால சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள். பண்ணால் தான் தெரியுங்க. ஏன்னா எதுவுமே வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணால் என்ன கிடைக்கும், நான்லாம் எல்லாம் பண்ணாத விரதம் கிடையாது ஒன்றும் கிடையாது, எனக்கு வாழ்க்கை இப்படியே தான் இருக்குன்னா ஐயோ இதெல்லாம் பண்ணாலும் முயற்சி பண்ணணும்ல. வீட்டில் உட்காந்து விரதம் இருந்தேன் எனக்கு வந்து கொட்டணும் வேலை வந்து கொட்டுமா அதுக்கான விஷயங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுங்க. அன்றைக்கி மாதிரி கிடையாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. ஃபோன்லேயே எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா உங்கள் குழந்தைங்கிட்ட கேளுங்க, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணி பாருங்கள். பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ ஒரு நல்ல பிரார்த்தனை வைங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சுன்னா குலதெய்வத்தை வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு கற்பனசாமி பிடிக்குன்னா கற்பனசாமி தான் உங்கள் குலதெய்வம்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து காலையில் உட்காந்து ஒரு கற்பனசாமி ஓம் கற்பனசாமி மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அப்படி எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க அப்படின்றவங்க வந்து நீங்கள் வந்து ஹரிஹர சுதன் ஐயப்பனை வணங்குறது வந்து ரொம்ப சிறப்புங்க. ஸோ அந்த மாதிரி வணங்கும்போது அற்புதமான பலங்கள் அட்டகாசமான பலங்கள்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.